ஸோ இன்றைக்கி யார் மிஸ் பண்ணுறீங்க டாஸ்கில் அருண் வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். லைட் ஹவுஸ் நம்ம போகிற இடத்துலலாம் இருக்கும். பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. அது கப்பலில் ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கப்பலில் இருந்து அவங்களுக்கு வந்து லைட் ஹவுஸில் தெரிகிற வெளிச்சத்தை வச்சு தான் அவங்க அதை நோக்கி பயணித்து வருவாங்க. அப்படி ஒரு லைட் ஹவுஸ் தான் என்னோடய லைஃப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் பனட் சார். அவர் யாருன்னா இந்த பிக் பாஸோட டேரக்டர், பாரதி கண்ணம்மாவோட டேரக்டர். ஸோ பிக் பாஸோட டேரக்டருங்கிறத அருண் சொல்லலை, நான் சொல்கிறேன். பாரதி கண்ணம்மாவோட டேரக்டர் அவர் தான். ஸோ அது வந்து நான் எவ்வளோ டவுனாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசினா ஒரு தன்னம்பிக்கை வரும். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் விடுறா பார்த்துக்கலாம், விடுறா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் எனக்கு லைஃப்பில் நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அவர் தான் எனக்கு வந்து லைட் ஹவுஸ் மாதிரி. ஆனால் என்ன தான் லைட் ஹவுஸ் வெளிச்சம் தெரிஞ்சாலும் நம்ம நீந்தி போகிறதுக்கு ஒரு கப்பல் வேணும். அந்த கப்பல் என்னோட ஹார்லி குவின் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை சொல்கிறாங்க. ஸோ அர்ச்சனா வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அர்ச்சனா தான் வந்து ஃபேமிலி வீக்குக்காக அருணுக்காக வர போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் பரவிட்டுருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு ட்ரூன்னு தெரியாது. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அர்ச்சனா வந்து அருணுக்கு பயங்கரமான ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அர்ச்சனாக்குன்னு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க அர்ச்சனாவுக்கு போட்ட ஓட்ஸில் ஒரு 20% அருணுக்கு போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அருண் சொல்கிறாரு, நான் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரையும் கூட மிஸ் பண்ணுறேன், இருந்தாலும் இவங்க 2 பேரும் என் லைஃப்பில் உள்ள 2 ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். பிரவீன் பனட் சார் வந்து அருணுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால தான் அருணுக்கு நிறைய ஃபுட்டேஜ் கிடைக்குது, முத்துக்கு ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. ஏன்னா நான் 1 hour எபிசோட்ஸ் ரொம்ப பார்க்குறது இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து 24/7 ஃபுல்லாக பார்த்துடுவேன். அதனால் 1 hour எபிசோட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். இன்னும் அதே மாதிரி முத்து ஃபுட்டேஜ் கம்மியாகவும் அருண் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாகவும் இருக்கா, இல்லை நார்மலாக எல்லாருக்கும் ஈக்குவல் ஃபுட்டேஜ் தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.